கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு இந்த தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் உங்களை நினைத்தருளி தேவன் உங்களை நிலைப்படுத்தும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. நான் நிச்சயமாய் நம்புகிறேன், உங்களை நினைவுகூரும் ஒரு நாள், உங்களை நிலைப்படுத்தும் ஒரு நாள். இந்த 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நினைத்தருளினார். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, முதல் வசனத்திலே நினைத்தருளினார் என்று எழுதியிருக்கிறது. 2ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது நின்று போயிற்று என்று முடிகிறது. எனவே நினைத்தருளும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமில்லாத ஒரு காலத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு எவைகளை நிறுத்தி போட வேண்டுமோ அவைகளை நிறுத்தி போடுகிறார். உங்களுக்கு விரோதமாய் ஆக்கிரமித்து சீறுகிறவைகள் எதுவாய் இருந்தாலும் அவைகளுக்கு விரோதமாய் தேவன் வந்து அவைகளையெல்லாம் நிறுத்தி போடுகிறார். பிரச்சனைகளை நிறுத்தி போடுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட போராட்டங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படிக்கு அவைகளை நிறுத்தி போடுகிறார். 3ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது என்று எழுதியிருக்கிறது. நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வருகிறது என்ற காரியம் நோவாவை பொறுத்த வரையிலும் பெருத்த நன்மையாயிருக்கிறது. எனவே நினைத்தருளினார் என்று சொல்ல விரும்புகிறேன். நிறுத்தி போட வேண்டியவைகளை நிறுத்தி போட்டார். 3ஆவதாக நாளுக்கு நாள் நன்மை செய்தார். 4ஆவதாக 4ஆம் வசனத்திலேயே எழுதியிருக்கிறது, 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த 4ஆவது காரியமாக என்ன தெரியுமா, நிலைப்படுத்தினார். இது எங்கே தங்க வேண்டுமோ, எங்கே இந்த பேழை ஒதுங்க வேண்டுமோ அங்கே அதை ஒதுக்கி அங்கே அதை நிலைப்படுத்தினார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நினைத்தருளினார், நிறுத்தி போட வேண்டியவர்களை நிறுத்தி போட்டார், நாளுக்கு நாள் நன்மை செய்தார், நிலைப்படுத்தினார். இவைகளையெல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ச்சியாய் செய்ய போவதை நான் என் ஆவியிலே உணர்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த பேழை, அதாவது இது நிச்சயமில்லாத ஒரு நிகழ்வு போல காணப்பட்ட இது நன்மையான முடிவை நோக்கி நகர்ந்து சிகரங்களிலே நிலைப்பட்டது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, சமபூமியில் இருந்து புறப்பட்ட ஒன்று இப்பொழுது சிகரங்களில் வந்து நிலைத்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் இப்படியே எது சாதாரணமாய் இருக்கிறதோ அவைகளை தேவன் நினைவு கூறுகிறபடினால், அவைகளுக்கு தேவன் நாளுக்கு நாள் நன்மை செய்கிறபடினால், அவைகளுக்கு விரோதமானவைகளை நிறுத்தி போடுகிறபடினால், அவைகளை நிலைப்படுத்துகிறபடினால் இறுதியாக அங்கே பார்க்கிறோம், சிகரங்களிலே வந்து ஒரு பெரிய மேன்மை, ஒரு பெரிய உயர்வு அங்கே தங்கிற்று என்று எழுதியிருக்கிறது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எதை ஜலம் புறப்பட செய்ததோ, காரணம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது 17ஆம் வசனத்திலே, ஜலம் பேழையை புறப்பட செய்தது. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று என்று எழுதியிருக்கிறது. அது பூமிக்கு மேல் மிதந்தது என்றும் எழுதியிருக்கிறது. மற்றவர்களுக்கு தீமையாய் இருப்பவைகளை உங்களை புறப்பட செய்யும் நன்மையாக தேவன் மாற்ற விரும்புகிறார். மற்றவர்களுக்கெல்லாம் அந்த ஜலப்பிரளயம் தீமையாயிருந்தது, ஆனால் பேழையை புறப்பட செய்கிற, பூமிக்கெல்லாம் மேலே மிதக்க செய்கிற நன்மையாயிருந்தது. அப்படித்தான் தேவன் உங்கள் வாழ்க்கையை கிரியை செய்ய விரும்புகிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, சமபூமியில் இருந்து புறப்பட்டது இப்பொழுது சிகரங்களில் வந்து நிற்கும்படி தேவன் செய்தார். தேவன் இந்த நாளிலே உங்களை நினைத்தருளுகிறார். தேவன் உங்களுக்கு விரோதமான தீமைகளை நிறுத்தி போடுகிறார். உங்களுக்கு நாளுக்கு நாள் நன்மை செய்யும்படிக்கு உங்கள் மேல் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். சாதாரண நிலையில் இருந்த உங்களை
உங்களை சிகரங்களிலே நிலைப்படுத்தும்படிக்கு உங்கள் மேல் கிருபையாய் அவர் இருக்கிறார். நிச்சயமாய் இந்த வார்த்தைகளின்படி உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மை செய்வார். என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.